இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் அனைவரும் வியாழக்கிழமை முதல் படிப்படியாக விடுவிக்கப்படுவர் என்று இலங்கை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்வது அடிக்கடி நடந்து வருகிறது. இலங்கை சிறைகளில் அவதிப்படும் 200க்கும் அதிகமான தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் மீனவர் பிரச்சினை குறித்து இரு நாடுகளிடையே அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை டெல்லியில் புதனன்று துவங்கியது. இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் ரஜிதா செனரத்னே இந்தியாவில் மீன்வளத்துறையை கவனிக்கும் விவசாயத்துறை அமைச்சர் சரத்பவாரை டெல்லியில் சந்தித்து பேசினார். பேச்சுவார்த்தைக்குப் பின் நிருபர்களை சந்தித்த இலங்கை அமைச்சர் ரஜிதா செனரத்னே வியாழக்கிழமை முதல் தமிழக மீனவர்கள் படிப்படியாக விடுவிக்கப்படுவர் என்று தெரிவித்தார். இலங்கை வசமுள்ள தமிழர்களின் படகுகள் ஒப்படைக்கப்படும் என்றும் கூறிய ரஜிதா செனரத்னே இலங்கை இந்திய மீனவர்களிடையே எழும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இரு நாட்டு அதிகாரிகள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்றார். இருதரப்பு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இருநாட்டு மீனவர்கள் அளவிலான பேச்சுவார்த்தை சென்னையில் 20ஆம் தேதி நடக்கிறது. இதனிடையே இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள காரைக்கால், நாகை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 161 மீனவர்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளனர்.